சமீபத்தில் ஒரு இளைஞர் மலையிலிருந்து ஒரு பெண்ணால் தள்ளப்பட்டு கொல்லப்பட்டார் அப்படின்ற செய்தி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆமா, அவர் மகாராஷ்டிரா சேர்ந்த ஒரு தொழிலதிபர். பேர் பார்த்தீங்க அப்படின்னா கேதன் அகர்வால். அவர் காதலிச்ச அந்த பொண்ணு, அவருடைய ஃபியான்சி பேர் அப்படின்னா சியா கோயல். இந்த பொண்ணு தான் அப்படி ஒரு கொடூர சம்பவத்தை நிறைவேற்றி இருக்கிறார். அதாவது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தா அவர் உண்டோ வேலை உண்டுன்னு போயிருப்பார். ஆனால் காதல் அப்படின்ற வலையை வீசி அந்த பையனை மலைக்கு கூட்டு போயிட்டு புனேல 400 அடி ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு மலையிலேருந்து தள்ளி விட்டுருக்காங்க கீழே. அதில் தான் அவர் இறந்திருக்காரு. இது ஒரு ஆக்சிடென்ட் அப்படின்னு தான் போலீஸ் முதல்ல நினைச்சிருக்காங்க. அதற்கு பிறகு நோண்டி எடுத்து பார்த்தா அந்த பொண்ணுடைய பேச்சு முன்னுக்கு பின் இருந்த உடனே அவங்களுடைய மொபைலை வாங்கி பார்த்ததுல இது திட்டமிட்ட கொலை அப்படின்றது தெரிஞ்சிருக்கு. சும்மா அந்த கத்தியால குத்தியோ இல்லை விஷம் கொடுத்தோலாம் கிடையாது. புனேயை கூட்டிட்டு போய் 400 அடி ஹைட்ல மலையிலேருந்து பிடிச்சி தள்ளி விட்டு கொலை செஞ்சிருக்காங்க. இவரை தள்ளி கொலை பண்ணதுல ஒரு பார்ட்னர் இருந்திருப்பார்ல, ஒரு ஆண் இறக்குறான், சாகுறான், கொலை செய்யப்படுறா அப்படின்னா ஒரு பெண்ணால அந்த பெண்ணுக்கு கண்டிப்பா என்னுடைய தொடர்பு இருக்கும். அந்த தொடர்பாளருடைய பெயர் தான் கேத்தன் சௌத்ரி. இந்த இருவரும் சேர்ந்து தான் அந்த இளம் தொழிலதிபரை கொலை பண்ணியிருக்காங்க. இது முதல் அட்டம் கிடையாது. இதற்கு முன்னாடியே ஜூன் 14 இதே மாதிரி தான் கூட்டிட்டு போய அந்த இளம் தொழிலதிபரை தள்ளிவிட முயற்சி பண்ணி தள்ளியும் விட்டுருக்காங்க. ஆனால் அவர் தப்பித்து கொண்டார். காரணம், அவர் மலையேற்ற பயிற்சி பண்ணவர். அவர் ஈஸியா அதுல ஓரளவு டேக்கிள் பண்ணி மேலே ஏறி வந்துட்டார். அப்ப ஏன் தள்ளி விட்டேன்னு கேட்டா, இல்ல ஒரு பாம்பு ஒன்று வந்துச்சு, உங்களை கடிக்க வந்துச்சு, அதனாலதான் தள்ளி விட்டேன்னு பாவி மக கதையை மாத்திட்டா. சரி, அதுக்கப்புறமா இந்த கூறுகட்டையும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா இருந்திருக்க கூடாது. திரும்பவும் அவளை அப்படியே உருகி காதலிச்சு, காதல் திருமணம் இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான், வீட்டுல பார்த்த பொண்ணு தான். அதுக்கப்புறம் காதலை பொங்கி கொடுத்துருக்காரு. அந்த ஒரு என்ன சொல்றது, அவகிட்ட காதலை ரொம்ப கொடுத்துருக்காரு. மறுபடியும் வாங்க மலைக்கு போகணும்னு கூட்டு போயிருக்கா. அப்பவாவது இந்த பண்ணி உசாரா இருக்க வேண்டாம், என்னன்னா மறுபடியும் மலைக்கே கூப்பிடறாளே அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ நம்ம காதலிக்கிறவங்க நம்மளை கூப்பிடறா போவோமேன்னு சொல்லிட்டு திரும்ப அதே மாதிரி மலைக்கு போயிருக்கா. இப்ப புனேக்கு கூட்டு போயிருக்கா 2வது வாட்டி. ஜூன் 14 வேற எங்கேயோ கூட்டு போய் தள்ளிட்டு இருக்கா. அங்கே தப்பிச்சுக்கிட்டான் தலைவன். இப்ப நடந்த ஒரு சம்பவம் புனேல நடந்தது. இங்க என்ன நடக்குதுடா அப்படின்னா, கரெக்டா கொண்டு போய் வச்சு தள்ளி விட்டான். இதுல ஆளு க்ளோஸ். இதுல இந்த கூட இருந்தான் பாத்தீங்களா கேத்தன் சௌத்ரி, இவனோட ரொம்ப ரொமான்ஸ். அதெல்லாம் இந்த இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோலாம் வந்துருச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. காருக்குள்ள உட்காந்து ரிங்கு மாட்டி விடுறது, அப்படியே டாப் அப்படி ஓபன் பண்ணி விடுறது எல்லாமே பார்த்துருப்பீங்க. இவன் தான் இதுல தொடர்பு. இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் அந்த ஒரு ஏதும் அறியாத, ஏன் செத்தம்னே தெரியாத அந்த தொழிலதிபர் கொலைக்கு முக்கியமான காரணம். இந்த காலத்து இளைஞர்களுக்கு ஒண்ணு சொல்றேன், தயவு செஞ்சு யாரு பின்னாடி வேணாலும் போ, எக்கடு வேணாலும் கெட்டுப்போ, ஆனா பெண்கள் நம்பி பின்னாடி போய் கெட்டு நாசமா போயிடாத. எடுத்துக்காட்டுக்கு உனக்கு யார் எப்படி வாழணும்னு சொல்றேன் பாரு. நம்ம பிரதமர் மோடி, யோகி ஆதித்யநாத் இருக்கார் பாத்தீங்களா, உத்தரப்பிரதேச சிஎம், அவர், நம்ம அப்துல் கலாம் ஐயா, நம்ம காமராஜர் ஐயா, இந்த மாதிரியா எக்ஸாம்பிள் எடுத்து வாழ்ந்தீங்கன்னா வாழ்க்கையில நல்லா இருக்கலாம். இல்ல நான் உங்களை பின்னாடிதான் போவேன், இப்படித்தான் நாசமா போவேன்னா இது மாதிரி மலையில விழுந்து சாகணும். அதனால எது சரியான வழி, எது தவறான வழி? காமராஜர் மாதிரி நம்ம பிரதமர் மோடி மாதிரி ஜம்முன்னு வாழணுமா, இல்ல இந்த மாதிரி மலையில இருந்து பொத்துன்னு விழுந்து போகணுமா? இதை நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த புனே சம்பவம். அக்கா சியா கோயல் மாதிரி இன்னும் எத்தனை கோயல் ஊர்ல தெரியுறீங்களோ, இது மாதிரி எத்தனை நம்ம அகர்வால் தம்பிகள் மாட்டிக்கிட்டு முழிக்க போறீங்கன்னு தெரியல. இப்பவே உசாராய்க்க, கட் பண்ண வேண்டியவன் கட் பண்ணிக்க.